டிராகன் படத்தை இயக்குன பிளாக் பஸ்டர் இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஓமை கடவுளே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மகேஷ் பாபு அவர்கள் படம் பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டி ஏதாவது கதை ரெடி பண்ணுங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே நீங்க யாரை வேணா வச்சு கதை ரெடி பண்ணுங்க, நாங்க அதை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நான் தளபதிக்கு ஒரு கதை, மகேஷ் பாபுக்கு ஒரு கதை எழுதுனேன். பட் அந்த டைம்ல தளபதி எனக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. தென் சில காரணங்களால அது அப்படியே நடக்காம போயிடுச்சு. அண்ட் நீங்க யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்க ரஜினி சாரை பத்தி கேட்டீங்கன்னா நம்ம பிளட்லயே ரஜினி சாரை எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அந்த டீனேஜ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ்க்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு தளபதி ஃபேன் தான். அவரு கூட படம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு போயிட்டு தான் அனௌன்ஸ் பண்ண வந்துருச்சு. பட் அரசியலுக்கு போயிட்டாருன்றதுக்காக நமக்கு பிடிச்சது மாறாது. சோ எப்பயும் தளபதி ஃபேவரட் தான். அண்ட் தளபதிக்கு எழுதின கதை என்ன மாதிரியான ஜானர்னு கேட்டதுக்கு அது ஒரு சூப்பரான லவ் ஆக்ஷன் டிராமான்னு சொல்லலாம். பட் ரொம்ப டீப்பரா அதை பத்தி ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் ஓமை கடவுளுக்கு அப்புறம் ரெண்டாவது படமே தளபதிக்கு தான் எழுதியிருக்காரு. ஆனா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ரொம்ப கான்பிடென்டான பர்சன் தான். டிராகனுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்ல அதை பார்த்தோம், நிறைய பேர் திமிரா இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டினாங்க அவரை. சோ தளபதி மட்டும் தொடர்ந்து படங்கள் பண்ணா டெஃபினட்டா அடுத்த 2-3 படங்கள்லயே இவர் ஒரு இயக்குனரா இருந்திருப்பாரு. அட்லீஸ்ட் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமாச்சும் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.